வீணா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை வாய்ப்பு நிறைய பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. அது மாதிரி தான் ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் 2025ல இதுதான் கடைசி வேலை வாய்ப்பா இருக்க போகுது. ஸோ அதனால யாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. தேர்வு இல்லன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நேர்காணல் மட்டும் தான் அந்த வேலைக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதனால மிஸ் பண்ணிறாதீங்க. 2025ல இப்ப விட்டுட்டீங்கன்னா, இனி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு தான். அடுத்த ஆண்டு எலக்ஷன் வரும்போது, அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஏன்னா வேகன்சி இருக்கும். ஆனா நோட்டிபிகேஷன் விட மாட்டாங்க. ஏன்னா எலக்ஷன் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்யர்மென்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி விட்டுருவாங்க. சோ நீங்க 6 மந்த் நீங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். சோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா ரெடியா இருங்க. நாம இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை பொறுத்தவரை 100% உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது இந்த வேலை வாய்ப்பை நீங்க விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. இந்த ஜாப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அதாவது நீங்க எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்க பேங்கிங் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு அவங்க அமௌண்ட் கொடுத்தாங்களா, நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்களா, அது கரெக்டா திட்டங்களுக்கு போய் சேருதா, அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. அந்த அதிகாரி வேலை தான் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையம். இந்த மாவட்ட மகளிர் அதிகார மையம் பார்த்தீங்கன்னா 2023 முதல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மகளிர் அதிகார மையத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் நிதி கல்வி நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் இன் பைனான்சியல் லிட்ரேசி இந்த பணியிடத்திற்கு மத்திய அரசின் திட்ட வழிகாட்டுதல் படி பயணி நியமனம் செய்யும் பொருட்டு கீழ்கண்ட பணியாளர் தேர்வு செய்யப்பட உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நிதி கல்வி நிபுணர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி உங்களுக்கு 21,000 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் நீங்கள் எக்கனாமிக்ஸ், பேங்கிங்கு, அதர் சிமிலர் டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அதே மாதிரி பேங்கிங்கு இல்லை அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராமநாதபுரம். நீங்க எங்கேயுமே போக தேவையில்லைங்க. போறீங்க, உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இருக்குது. நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்களா, அந்த நிதி பார்த்தீங்கன்னா கரெக்டா பிரிச்சு எல்லா நிதிக்குமே போய் சேருதா அப்படிங்கிறது கண்காணிக்கிறது தான் உங்களுடைய வேலை. முன் அனுபவம் அரசோ இல்ல அரசு சாரா நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி உள்ளடக்கம் சார்ந்த கருப்பொருள்களில் குறைந்தபட்சம் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசோ அரசு சாரா நிறுவனத்துல நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கணும். நீங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இதுக்கு விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்வமும் தகுதியான நபர்கள் தங்களது சுய விவரங்களை 26/12/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நேரிலேயோ தபால் மூலமாக கிடைக்க பெறுமாறு அனுப்பி வைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. 26/12/2025 மாலை 5 மணிக்குள்ள அவங்க கைக்கு அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே சுய விவரங்கள் உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் எழுதி நீங்க கொண்டு போய் நேரில் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலியமா அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கருவூல கட்டிடம் முதல் தளம், அஞ்சல் துறை அலுவலகம் எதிர்ப்புறம், ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 0456723046 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 9150057588 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பிக்கிறதுல டவுட்டுக்கு சுய விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூமை நீங்க சென்ட் பண்ணி அனுப்பணுமா, இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதான்னு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் இதெல்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்மு சுய விவரங்களுங்கும் போது உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை வாய்ப்பெல்லாம் நம்மளுடைய வினோ ஜாப் சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய புது வியூவர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.